சிவன் நாரதர் கிட்ட தான் இருக்கிற இடத்தை கலங்கப்படுத்தினா என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்றதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நாரதர் சிவன் கிட்ட இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் லோக சத்தியம் மட்டும் கிடையாது, தேவ சத்தியமும் கூட அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சிவன் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் நாரதர் உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்ல, தேவேந்திரனும் சரி தேவர்களும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு சிவன் சொல்றாரு, தேவேந்திரன் என்ன செஞ்சானா அதற்குரிய பலனத்தை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான், தேவர்களா இருந்தாலும் சரி மனுஷங்களா இருந்தாலும் சரி அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு. தேவேந்திரன் தான் மட்டும்தான் சிறந்தவன், தான் தான் வலிமையானவன் எப்பவுமே நினைச்சிட்டு இருந்தான். அதனால தோஷங்கள் தான் இது அப்படின்னு சொல்லவும் நாரதர் கருடன் மேல வஜ்ராயத்தை உபயோகிச்சான் இல்லையா, அதனால தோஷமா இருக்குமா இது அப்படின்னு கேக்குறாரு. அவன் 1-2 செஞ்சிருக்கான், எவ்வளவோ வேலைகள் செஞ்சதுனால இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கான். தான் சதமகன் அப்படிங்கிற ஒரு கர்வமும் அவனுக்கு உண்டு. அதாவது 100 யாகங்கள் தான் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற நினைப்பு அவனுக்கு. மத்தவங்களும் யாகம் செஞ்சிருக்காங்க, ஆனா யாருமே அவன் 100 யாகங்கள் செய்ய விட்டதே கிடையாது. 99 யாகங்கள் வரைக்கும் பொறுமையா இருப்பான். அதுக்கப்புறமேலு இன்னொரு யாகத்தை நடத்த அவங்கள விட மாட்டான். அப்படி அவங்க 100 யாகங்கள் பண்ணிட்டாங்கன்னா அவனோட இந்திர பதவி அவங்களுக்கு போயிரும் இல்லையா, அந்த காரணத்தினாலதான் மகாபலியோட யாகத்தையும் கூட அவன் தடுத்து நிறுத்தினான் அப்படின்னு சிவன் சொல்லவும் நாரதர் சொல்லாரு, இவனோட அதிகார மோகமும் சரி இந்திரனாவே இருக்கணும் எப்பவுமே அப்படிங்கிற ஆசையும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அப்படிங்கிறாரு. அதுக்கு சிவன், அதிகாரம் எப்பவுமே நம்மள தவறான பாதையில தான் கூட்டிட்டு போகும், உலகத்துல எங்க நல்ல விஷயம் நடந்தாலும் தனக்கே சொந்தமாக நினைப்பையும் கொடுக்கும். அதிகார குணம் அந்த மாதிரி, இதனாலதான் உங்களுக்கு துன்பங்களும் வருது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். கௌதம ரிஷியோட சாபமாகட்டும், விஸ்வாமித்திரோட யாகத்தை முடக்குனதுன்னு எவ்வளவு செஞ்சுட்டாங்க. அது மட்டுமா தன்னோட மகனான அர்ஜுனனை காப்பாத்துறதுக்காக கர்ணன் கிட்ட இருந்து கவச குண்டலத்தை கூட வாங்கிட்டானு அப்படிங்கிறாரு. அதுக்கு சிவனும், ஆமா அவ செஞ்ச செயல்களுடைய பலனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் நாரதர் கேட்கிறது எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயங்களாச்சு, இப்போ இந்திரன் படுற கஷ்டத்துல இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி யோசிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சிவனும், கண்டிப்பா செய்யணும், மணிகண்டன் அவதாரம் எடுத்ததுக்குரிய பலனை இன்னும் கொஞ்ச நாட்கள நம்ம பார்க்க போறோம், அதுக்கான கால நேரம் ரொம்ப தாமதமாகாது, கூடவே ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னதும், அதை மகாதேவரே சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னதும், ஏன் 14 லோகத்துக்கும் போய் பறைக்குட்டி அறிவிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மகாதேவான்னு நாரதர் சொன்னதும் சிவனும் சொல்றாரு, இந்திரனுடைய இந்த பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா மணிகண்டனை அவன் தன்னோட தோள்களை சுமந்தாகணும் அப்படிங்கிறாரு. புலியா இந்திரன் வரும்போது மணிகண்டன் அவர் மேல ஏறி வர்றத குறிப்பிடுறாரு போல இருக்கு. நாரதர் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த காட்சியில மந்திரியும் சக்கரபாணியும் காமிக்கிறாங்க. மந்திரி சக்கரபாணி கிட்ட ராஜா யாரு அப்படின்னு கேட்டதும், ராஜசேகர பாண்டியன் தான் அப்படின்னு சொன்னதும், அதை கேட்கலடா, ராஜாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு கேட்டதும், ராஜாங்கத்தை பரிபாலனை பண்றவரு, இது ஒரு கழுதைக்கு கூட தெரியுமே அப்படிங்கிற. அது தெரியும் எனக்கு, ஆனா இந்த கழுதைக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன் அப்படின்னு மந்திரி கேட்கவும், அதைத்தான் இந்த புலி சொல்லுச்சு அப்படிங்கிறான். என்ன சொன்ன அப்படின்னு மந்திரி கேட்டதும், கழுத புலின்னு வேணா என்ன சொல்லிக்கோங்க அப்படிங்கிறான் சக்கரபாணி. உடனே மந்திரியும், கழுத புலி நான் சொல்றத கேளு, ராஜாங்கிறவர் ஒரு கவுளி, அதாவது கவுளினா பள்ளியை சொல்றாங்க, ராஜா வெறும் பள்ளி தான், குடும்பத்தை உத்தரத்தை தான் மட்டும் தான் தாங்குறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மடத்தனமான பள்ளி தான் அப்படின்னு மந்திரி சொன்னதும் சக்கரபாணி, இந்த வார்த்தையை சொல்றது மந்திரியாச்சு, ஆமா மந்திரிக்கு கீழே தான் சேனாதிபதி, அதுக்கப்புறம் அரண்மனையில இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம், அப்போ மந்திரி தானே எல்லாமே அப்படின்னு ஜால்ரா அடிக்க, மந்திரியும் 18 வாத்தியங்களும் ஜண்டைக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லவும், சக்கரபாணி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்கிறேன், உனக்கு தான் எப்பவுமே சந்தேகமாச்சு கேளு அப்படிங்க. சக்கரபாணி 18 வாத்தியமும் ஜண்டைக்கு கீழே தான் வரும்னு சொன்னீங்க, அத கொட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அப்படின்னதும், ஆமா அதுதான் ராஜாவே, இப்படி ஒவ்வொரு கருவிக்குமே யாராவது ஒருத்தர் கொட்டுறதுக்காக இருப்பாங்க, என்ன நீங்க கொட்டிட்டு இருக்கிறீங்க, உங்களை ராஜா கொட்டுறாரு அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே வரான். மகாராஜாவை மகாதேவர் ஜண்டை எடுத்து கொட்டுவாரு. இப்ப மகாதேவரை அப்படின்ட்டு யோசிக்கிறான், மகாதேவரை யாரு ஜண்டை கொட்டுவாங்க அப்படின்னு கேட்க, உடனே மந்திரி மகாதேவரை பத்தி தேவையில்லாம பேசுறது நல்லதில்ல உனக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடவும், சக்கரபாணி உடனே பயந்துட்டு, மகாதேவா நான் சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.